நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்குமார். இந்தியா நியூசிலாந்து ஓடிஐ சீரிஸ் நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் இந்திய அணி முதல் முறையாக நியூசிலாந்து கிட்ட ஓடிஐ சீரிஸை இந்தியாவில் தோற்றுருக்காங்க. ஒரு மிகப்பெரிய வரலாற்று தோல்வி அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்திய அணி ஏற்கனவே நியூசிலாந்து கிட்ட ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஹோம் சீரிஸ் டெஸ்ட் சீரிஸ் லாஸ் பண்ணாங்க. அப்போவே மிகப்பெரிய விமர்சனங்கள் இருந்தது. அப்போ ரோஹித் சர்மா கேப்டனாக இருந்தார். கம்பீரோட அந்த கோச்சிங்கில் மிகப்பெரிய கேள்விகள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் கம்பீரோட கோச்சிங் மென்டார்ஷிப்பில் நிறைய தோல்விகளை அது ரொம்ப வரலாற்றில் ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு பெருகிற தோல்விகளாக நிறைய தோல்விகளை இந்திய அணி பெற ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று நடந்த மேட்ச்சில் நியூசிலாந்து அணி 336 ரன்கள் எடுத்தாங்க. ஸோ 337 ரன்கள் எடுக்க முடியாமல் இந்திய அணி தோல்வியை தழுவிட்டாங்க. ஸோ நியூசிலாந்து ரொம்ப சூப்பராகவே விளையாண்டாங்கன்னு சொல்லலாம். நியூசிலாந்தில் டேரில் மிட்சல், கிளென் பிலிப்ஸ் இவங்க 2 பேரும் சதம் அடித்து ஒரு மிகப்பெரிய ஸ்கோரை கொடுத்தாங்க. அதனால் அவங்க எளிதாக வெற்றி பெற முடிஞ்சிச்சு. அதனால் நியூசிலாந்து எளிதில் வெற்றி பெற முடிஞ்சிச்சு. ஸோ டேரில் மிட்சல் இந்தியாவுக்கு ரொம்ப அபாயகரமான வீரராக இருக்கார். கிட்டத்தட்ட அவர் இந்தியா கூட விளையாண்ட அந்த 15 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும்தான் 17 ரன்கள் அடிச்சிருக்காரு. மற்ற எல்லா மேட்ச்லேயும் மிக சிறப்பாக விளையாண்டுருக்காரு. அவர் இந்தியாவோட விளையாண்ட போட்டிகளில் இது வரைக்கும் 4 சதங்கள் அடிச்சிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு இந்திய அணினா அவருக்கு எளிதில் விளையாடுற மாதிரி ஒரு சகஜமாக அவர் அந்தளவுக்கு தேர்ச்சி பெற்றுட்டாருன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இந்தியாவோட பவுலிங் ரொம்ப கணிச்சு விளையாண்டுட்டு இருக்காரு டேரில் மிட்சல். அவர் அதனால தான் அவர் ஐபிஎல்லையும் அதிக தொகை கொடுத்து எடுக்கப்பட்டார். ஏன்னா 2023 வேர்ல்டு கப்பில் அவர் இந்தியாவோட நல்லா விளையாண்டதுனால தான் ஐபிஎல்லையும் நல்ல தொகை கொடுத்து எடுத்தாங்க. இந்தியாவும் குறை சொல்ல முடியாது. கோலி தன்னோட 85வது சதத்தை அடிச்சிருக்கிறாரு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அவரும் முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்த்தாரு. அவருக்கு நிதிஷ் ராணா ஓரளவு 50 அடித்து கை கொடுத்தாரு. இருந்தாலும் மற்ற வீரர்கள் யாரும் கை கொடுக்காதனால இந்திய அணி ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். இதில் நிறைய குறைகள் சொல்ல வேண்டிய வீரர்கள் இருக்கிறாங்க. ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அவர் மிக சிறப்பாக விளையாடலை. கேஎல் ராகுலையும் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அவரும் சிறப்பாக விளையாடல. ரோஹித் சர்மா ஓப்பனிங்கில் சொதப்பிட்டார். கில்லும் அந்த கேப்டன்ஷிப்புக்கு உண்டான பொறுப்போடு விளையாடலைன்ற மாதிரி சொல்லலாம். இதில் ரொம்ப வருஷமாக ஓடிஐ மேட்சஸில் ரொம்ப தடுமாறிட்டு இருக்கிற ஒரு வீரராக ரவீந்திர ஜடேஜா இருக்கிறாரு. ஸோ அவர் பவுலிங்லேயும் கடந்த ஒரு 10 மேட்ச்களுக்கு மேலே பெருசாக விக்கெட்டுகள் எடுக்கலை. அதே போல் பேட்டிங்லேயும் மிகப்பெரிய அளவுக்கு சோபிக்கலை. அதாவது இந்தியாவில் அவர் 50 அடித்தது லாஸ்ட்டாக 2014 வருஷம் தான் அடிச்சிருக்காரு. அப்போ மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த பீரியடில், தோனி எல்லா ஃபார்மேட்டுக்கும் கேப்டன்ஷிப்பாக இருந்த பீரியடில் தான் இந்தியாவில் ரவீந்திர ஜடேஜா 50 அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வேர்ல்டு கப்பில் அது இங்கிலாந்தில் அடித்தார். அதுக்கப்புறம் மிகப்பெரிய இன்னிங்ஸ் அவர் பெருசாக அடிக்கலை. அதாவது இந்தியாவில் 2014 கடைசியாக 50 அடிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு ஆல்ரவுண்டர் பேட்டிங்கை ரவீந்திர ஜடேஜா கொடுத்துருக்கிறாரு. அது மிகப்பெரிய தோல்விக்கு காரணமாக இருந்தது. அவரோட பவுலிங்கும் சுத்தமாக ஈடுபடலை. குல்தீப் யாதவும் ஓரளவு போட்டார். இருந்தாலும் அவரை ஆரம்பத்திலே கணிச்சு அடிச்சிட்டாங்க அப்படின்னா அவர் ப்ரெஷர் ஆகி அவரும் அதுக்கு மேலே சிறப்பாக விளையாட முடியலை. அது போக முக்கியமான பவுலரான பும்ராவை ஏன் அணியில் சேர்க்கலை அப்படின்ற மாதிரியான கேள்வியும் இங்கே எழுது. பும்ராவுக்கு ஒர்க்லோடு அதிகமாக கொடுக்க வேணாம், அடுத்து T20 வேர்ல்டு கப் வருது, அதனால் T20யில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அவரை T20க்கு மட்டும் சேர்த்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்கு காயம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இவங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேசாமல் அவருக்கு டெஸ்ட் மேட்சஸில் அவருக்கு ஓய்வை கொடுத்துட்டு ஓடிஐ மேட்சஸ்க்கும் அதுக்கப்புறம் T20 மேட்சஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா டெஸ்ட் மேட்சஸில் தான் நிறைய ஓவர்கள் போடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அதில் தான் காயமாகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதுவே ஓடிஐ மேட்சஸில் 10 ஓவர்கள் தான் போடுவாங்க. ஸோ காயமாகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது அது குறைவாக தான் இருக்குது. அதனால் ஓடிஐ மேட்சஸ்க்கும் T20 மேட்சஸ்க்கும் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு டெஸ்ட் மேட்சஸ்க்கு அவருக்கு ஓய்வை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். டெஸ்ட் மேட்சஸில் அவருக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு பவுலரை இந்திய அணி உருவாக்கணும். இல்லை ஓடிஐ மேட்சஸில் அவரோட இடத்தை நிரப்புற மாதிரி உருவாக்கணும். அது போக முகமது ஷமியை ஏன் இந்தியன் டீமில் எடுக்கலை அப்படின்றதும் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது.
ஏன்னா டீம் செலெக்ஷனில் வந்து மிகப்பெரிய பாலிடிக்ஸ் வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஏன்னா ஹர்ஷித் ராணாவுக்கு கொடுக்கப்படுற அளவுக்கு முக்கியத்துவம் வந்து ஏன் வந்து முகமது ஷமிக்கு கொடுக்கப்படலை, ஸோ முகமது சிராஜுக்கு கொடுக்கப்படலை அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் நமக்கு கேளுது. முகமது சிராஜும் நேற்று வந்து ஓரளவு ஆவரேஜாக தான் பெர்ஃபார்ம் பண்ணார். இருந்தாலும் வந்து தொடர்ந்து வந்து முகமது சிராஜ் அண்ட் முகமது ஷமி இவங்க 2 பேரும் வந்துட்டு புறக்கணிக்கப்படுகிறார்கள் அப்படின்ற மாதிரி கேள்வி எழுது. அதுலேயும் குறிப்பாக வந்து முகமது ஷமி காயத்துக்கு அப்புறம் வந்து நல்ல ஒரு ஃபிட்னஸோடு வந்து உள்ளூர் மேட்சஸ்லாம் விளையாண்டுருக்காரு. ஆனால் அவருக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயரு, மிகப்பெரிய அளவுக்கு வேர்ல்டு கப்லாம் விளையாண்டுருக்காரு. அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம அவரை வந்து டீமில் எடுக்காமல் இருந்ததும் இந்த ஒரு வரலாற்று தோல்விக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதாவது தலைவர் கம்பீர் தலைமை எத்தனை சீரீஸ் வந்து தோற்றுருக்காங்க, அதாவது வந்து தலைவர் கம்பீர் தலைமை என்னென்ன முக்கியமான சீரீஸு மேட்சஸ்லாம் வந்து தோற்றுருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்து இருக்குது. ஸோ அதை வந்து இப்போ படிக்கிறேன். ஸோ 27 ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கையோட வந்து ஓடிஐ மேட்சஸில் வந்து தோல்வி கண்டிருக்காங்க. 27 வருஷங்களாக வந்து ஸ்ரீலங்காவோட ஓடிஐ சீரீஸ் வந்து லாஸ் பண்ணதே கிடையாது. ஆனால் கம்பீர் கோச்சாக ஆனதுக்கப்புறம் 27 வருஷங்களுக்கு அப்புறம் ஸ்ரீலங்காவோட ஒரு ஓடிஐ சீரீஸை இழந்திருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று தோல்வியாக பார்க்கப்படுது. அடுத்ததாக வந்து முதல் முறையாக வந்து நியூசிலாந்துக்கு எதிராக ஒரு டெஸ்ட் சீரீஸை ஹோம் டெஸ்ட் சீரீஸை வந்து லாஸ் பண்ணாங்க. அதுவும் வந்து முதல் முறையாக பண்ணாங்க. இது வரைக்கும் கிரிக்கெட் நியூசிலாந்தோட டெஸ்ட் ஆட ஆரம்பித்து இந்தியாவில் நியூசிலாந்தோட அந்த சீரீஸை வந்து லாஸ் பண்ணதே கிடையாது. அது வந்து முதல் முறையாக நடந்துச்சு. அதுக்கப்புறம் 25 ஆண்டுகளுக்கு பிறகு சவுத் ஆஃப்ரிக்காவோட வந்து ஒரு ஹோம் டெஸ்ட் சீரீஸ் வந்து லாஸ் பண்ணாங்க. அதுவும் வந்து 2-0 அப்படின்ற மாதிரி வந்து அவரும் ஒயிட் வாஷ் வந்து ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வியாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து 8 ஆண்டுகளுக்கு பிறகு கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் வந்து ஒரு தோல்வி. ஸோ கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் டெஸ்ட் மேட்சஸ் வந்து அடிக்கடி நடக்கும். அதில் வந்து இந்தியா வந்து சிறப்பாகவே விளையாடும். கடைசி 8 வருஷங்களில் ஒரு முதல் தோல்வியாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் 47 வருஷங்களுக்கு அப்புறம் 3 டெஸ்ட் போட்டிகளில் ஹோம் டெஸ்ட் மேட்சஸில் வந்து அடுத்தடுத்து தோல்வி நடந்ததும் வந்து தலைவர் கம்பீர் தலைமையில் தான் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 10 ஆண்டுகளுக்கு பிறகு பார்டர் கவாஸ்கர் டிராஃபியில் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா வந்து பார்டர் கவாஸ்கர் டிராஃபி கடைசி 2 டைமாக வந்து இந்தியா தான் வின் பண்ணியிருந்தாங்க. இந்த முறை வந்து ஆஸ்திரேலியா போகும்போது இந்தியா வந்து லாஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் கம்பீர் கோச் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து 17 வருஷங்களுக்கு அப்புறம் அடிலைடில் நடந்த ஓடிஐ மேட்சஸில் வந்து இந்திய அணி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதுவும் வந்து ஒரு ஒரு வரலாற்று தோல்வியாக பார்க்கப்படுது. ஏன்னா அடிலைடில் நடக்கிற எல்லா மேட்சஸ்லையும் வந்து இந்திய அணி வந்து தொடர்ந்து வெற்றி பெற்று வந்திருக்காங்க. ஸோ 17 வருஷங்களுக்கு அப்புறம் அடிலைடில் ஒரு தோல்வி நடந்தது. இதெல்லாம் விட ஒரு பெரிய விஷயம் வந்து 92 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து 350 ரன்களை வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாமல் இந்திய அணி தோற்றுருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று தோல்வியாக பார்க்கப்படுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ நியூசிலாந்துக்கு எதிராக முதல் முறையாக வந்து ஓடிஐ மேட்சஸில் வந்து அதாவது ஓடிஐ சீரீஸ் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வியாக பார்க்கப்படுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்தூர் மைதானத்தில் முதல் முறையாக இந்திய அணி ஒரு நாள் போட்டியை வந்து இழந்திருக்காங்க. அது வந்து நேற்று நடந்த போட்டியில் லாஸ் ஆகியிருக்காங்க. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தூர் மைதானத்தில் மிக சிறப்பான ஒரு பங்களிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ ரோஹித் சர்மா ஆகட்டும், கில் ஆகட்டும், எல்லாருமே வந்து அந்த மைதானத்தில் சிறப்பாக விளையாண்டுருக்காங்க. ஆனால் வந்து நேற்று சரியாக விளையாட முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வியாக பார்க்கப்படுது. ஸோ இந்த தோல்விக்கு வந்து அணித்தேர்வில் வந்து இருக்கிற குழப்பம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய காரணமாக பார்க்கப்படுது. ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் வந்து ஒரு ஆல்ரவுண்டராக இருந்தார். அவரை வந்து அணியில் சேர்த்துருந்தாங்க. அவர் வந்து காயமாயிட்டு வெளியே போனதுக்கப்புறம் அவருக்கு பதிலாக ஒரு ஆல்ரவுண்டரை சேர்க்காம ஆயுஷ் பதோனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ஸ்மேனை வந்து கொண்டு வந்தாங்க. அது வந்து மிகப்பெரிய சக்தியாச்சு. அவருக்கு பதிலாக வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டரை டீமில் சேர்த்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெட்டராக இருந்திருக்கும். பவுலிங்லேயும் பேட்டிங்லேயும் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஹெல்ப்பாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு பதிலாக வந்து அக்ஷர் பட்டேலை கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேல் ஓரளவு நிதானமாகவும் ஆடக்கூடியவர், நல்லாவும் பவுலிங் பண்ணக்கூடியவர். ஸோ அவரை வந்து கொண்டு வர்றது ஒரு மிகப்பெரிய இங்கே ஒரு கேள்வியாக இருக்குது. ரீசெண்டாக வந்து சுப்மன் கில்ல வந்து டீமை விட்டு தூக்குனது, அதுக்கப்புறம் வந்து அவரை வைஸ் கேப்டன்ஷிப்லேருந்து தூக்குனது, அக்ஷர் பட்டேலை வைஸ் கேப்டனாக போட்டு திருப்பி வைஸ் கேப்டன்ஷிப்லேருந்து தூக்கிட்டு மறுபடியும் இப்போ வைஸ் கேப்டனாக போடுறது, இப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பமான முடிவுகள். ஸோ அணி தேர்வுலேயும் குழப்பம், அணியில் வந்து ஒரு பொசிஷன் கொடுக்குறதுலேயும் குழப்பம், இந்த மாதிரியான பல்வேறு குழப்பங்கள் நிலவுகிறது. அதுவும் எஸ்பெஷலி வந்து கௌதம் கம்பீர் கோச்சாக வந்ததுக்கப்புறம் தான் இந்த மிகப்பெரிய சர்ச்சைகள்லாம் வந்திருக்கு.
அதுவும் குறிப்பாக வந்து ஹர்ஷித் ராணாவுக்கு மட்டும் தொடர்ந்து வந்து நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லா மேட்சஸ்லையும் எல்லா ஃபார்மேட்லேயும் வந்து தொடர்ந்து கொடுக்கப்படுது. ஸோ ஒரு ஒரு வீரருக்கு வந்து தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுக்கப்படும் போது அவருக்கு கான்ஃபிடன்ட் கிடச்சி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஏன்னா அவர் வந்து முன்னாடி கொடுக்கப்பட்ட சான்சஸ்க்கு வந்து நிறையா நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. பட் வந்து இப்போ வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு வீரருக்கும் தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுக்கும்போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் வந்து ஹர்ஷித் சிங்குக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பவுலராக இருக்கார். அவரை வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம பிரசித் கிருஷ்ணா வந்து ஒரு ஆவரேஜான பவுலர். அவருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டெஸ்ட் மேட்சஸ்லையும் ஓடிஐ மேட்சஸ்லையும் வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா ஹர்ஷித் சிங் வந்து ஓடிஐ மேட்சஸ், T20 மேட்சஸ், டெஸ்ட் மேட்சஸ்லையுமே வந்து வாய்ப்பு கொடுத்தா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வீரராக தான் வருவார். ஏன்னா அந்தளவுக்கு அவருக்கு எபிலிட்டி இருக்குது. வந்து போடுறதுல வந்து வேரியேஷன் நல்லா இருக்குது. பிரசித் கிருஷ்ணாவோட வேரியேஷன் நல்லா போடுறதுல வந்து சிறந்த பவுலராக வந்து ஹர்ஷித் சிங் இருக்கார். ஸோ அவருக்கு வந்து தொடர்ந்து வாய்ப்புகள் வந்து மறுக்கப்படுறதும் இங்கே வந்து ஒரு கேள்வியாக எழுது சொல்லலாம். அது போக வந்துட்டு இவர் வந்து அதாவது இந்த ரோஹித் சர்மா அண்டு விராட் கோலி இவங்க 2 பேரையும் எப்படியாவது டீமை விட்டு தூக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பர்சனல் அஜெண்டாவை வந்து மிகப்பெரிய ஒரு முன்னணியில் வச்சு ஸோ டீமோட வந்து க்ரோத் அப்படின்றத வந்து யோசிக்காமல் பர்சனல் அஜெண்டாஸை மட்டுமே வந்து பார்த்து ஒரு டீமை வந்து செலக்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களும் இங்கே எழுது. அதனால தான் நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். வந்து அடுத்த கிரேக் சாப்பலாக இருக்கிறாரு. ஸோ கிரேக் சாப்பல் 2.0 இருக்கிறாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இதை வந்து அப்படியே நிரூபிக்கிற மாதிரி இப்போ அவரோட செயல்பாடுகள்ன்றது இருக்குது. இவரோட அந்த கோச்சிங் தலைமையில் வந்து தொடர்ந்து இந்திய அணி தோல்விகளை சந்திச்சுட்டு வருது. சாம்பியன்ஸ் டிராஃபி மட்டும் ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப்பில் இருந்ததுனால அது மட்டும் ஒரு விதிவிலக்காக அந்த போட்டிகளை மட்டும் வென்றுட்டாங்க. மற்றபடி வந்து முக்கியமான போட்டிகள் எல்லாத்துலேயுமே வந்து தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிட்டு தான் வராங்க. இந்தியாவோட முன்னாள் வீரர் முகமது கைஃப் கூட சொல்லியிருக்கிறாரு. அதாவது 280+ வந்து ஒரு ஸ்கோரை வந்து ரொம்ப வந்து கம்மியான ஸ்கோருன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மேட்ச்சில் வந்து ஹர்ஷித் சிங் வந்து இருந்திருந்தாருன்னா ஓரளவு நல்லா வந்து கட்டுப்படுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே கருத்து தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஹர்ஷித் சிங்க்கு வந்து தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவர் வந்து சிறப்பாக செயல்பட்டிருப்பார். ஸோ அந்த லோ ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணுற மேட்சஸ்லாம் வந்து ஒரு எஃபெக்டிவான பிளேயராக இருந்திருப்பார். ஸோ அந்த மாதிரி வந்து மேட்சஸை பொறுத்து ஸோ பிச்சை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரியான பவுலர்ஸை வந்து தேர்ந்தெடுக்கணும். அதை விட்டுட்டு பிரசித் கிருஷ்ணா எப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஹர்ஷித் ராணா இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பிளேயர்ஸை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்கள வந்து டீமில் விளையாட வச்சு அவங்க சரியாக பர்ஃபார்ம் பண்ணலைனாலும் தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்து அது இந்திய அணியோட வெற்றியை பாதிக்கிறத பார்க்குற வரைக்கும் அப்படியே வந்து தொடர்ந்து அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்குறதுன்றது ஏற்றுக்க முடியாததாக இருக்குது. ஸோ நல்ல வேளை வந்து T20 வேர்ல்டு கப்பில் வந்துட்டு இஷான் கிஷன் வந்து சேர்த்தாங்க. அதே மாதிரி வந்து சுப்மன் கில்லை வந்து டீமை விட்டு தூக்குனாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணமாக பிரக்யான் ஓஜா அண்ட் ஆல்பி சிங் இவங்க 2 பேரும் இருந்தாங்க. அதனால அந்த ஒரு நல்ல விஷயன்றது நடந்துச்சு. கௌதம் கம்பீரே வந்து கோச்லேருந்து தூக்குறதுக்கான ஒரு அடுத்த கட்ட நகர்வுகளை இந்திய அணி நிர்வாகம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவரோட கோச்சிங்கில் வந்துட்டு டீம் செலெக்ஷனும் வந்து சரியாக இல்லை. ஸோ அதே மாதிரி வந்து வீரர்களோட பர்ஃபார்மன்ஸும் சரியாக இல்லை. வீரர்களுக்குள்ளேயே நிறைய பிரிவுகள் இருக்கிற மாதிரியான பேச்சுகளும் வந்து நிறைய வந்து வெளியில் வருது. ராகுல் டிராவிட்டோட கோச்சிங்கில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் தான் இருந்தது, ரொம்ப விமர்சனங்கள் கிடையாது. அதே மாதிரி வந்து அவருக்கு இணையான ஒரு பிளேயரான ஓரளவு இணையான பிளேயர்னு சொல்லலாம் VVS லக்ஷ்மன், அவரை வந்து அடுத்து வந்து கோச்சாக போடணும் அப்படின்ற மாதிரியான பேச்சுகளும் இங்கே எழுது. சில நேரங்களில் வந்து இவர் அதாவது ஓடிஐ மேட்சஸ் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸுக்கு வந்து வேறு இடங்கள் நடக்கும்போது VVS லக்ஷ்மன் வந்து அப்போதைக்கு இப்போ வந்து கோச்சாக வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ அவரே வந்து ஃபுல் டைம் கோச்சாக கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் வந்து நிறைய வந்து பேச்சுகள் இங்கே வந்து வருது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல எல்லா வீரர்களையும் இணக்கமாக போகிற அதே போல் நல்ல ஒரு அணியை தேர்ந்தெடுக்கிற இந்த பாலிடிக்ஸ் இல்லாத ஒரு வீரரை வந்து கோச்சாக போட்டாங்க அப்படின்னா அது இந்திய அணியோட கிரிக்கெட்டுக்கு மென்மேலும் வலு சேர்க்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட இந்த பாயிண்ட்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்கள், வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். AK Perspective சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.